திருச்சிற்றம்பலம். ஒரு நாள் பெருமானுக்கு முறைப்படி சாத்துவதற்காக புத்தம் புதிய மலர்களை கொய்திடும் பொருட்டு நந்தவனத்திற்கு வந்தார் ஆளாள சுந்தரர். அந்த பூவனத்தை சென்று அடைவதற்கு முன்னே உயிர்களை எல்லாம் பெருமான் ஆணையால் திருவுருளாக வந்து காக்கின்ற உமையம்மையின் மனம் கொண்ட குழலுக்கு பூக்களை பறிப்பதற்காக முழுமதி முகத்தையும் பொங்குகின்ற கவிதைக்குள் அடங்கா பேரழகினையும் உடைய அம்மையின் தோழிமார் இருவர் வந்து அப்பூ பறித்து கொண்டிருந்தார்கள். பூந்தோட்டம் வந்த ஆளாள சுந்தரர் மங்கையர் மேல் மனதை சிறிது நேரம் பறி கொடுத்தார். அம்மகளிரும் சுந்தரரை கண்டு ஆசையுடையவர்களாய் வைத்தபடி வாங்காமல் கண்டனர். இந்த இடத்தில் நாம் ஒன்று காண வேண்டும். காமதகனம் நடந்த இடம் திருக்கைலாயம். இங்கு சிற்றின்ப இச்சையில் புலன்கள் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் போனதே என்றால் அதற்கு காரணமே சிவபெருமான் தான் என்று தெய்வ சேக்கிழ பெருமான் 35வது பெரிய புராண பாடலிலே நமக்கு தெரிவிக்கும் செய்தியை காண்போம். மாதவம் செய்த தென்றிசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவான் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று தெய்வச்சேக்கிழார் காட்டுகின்றார். செயற்கரிய பெருந்தவத்தை செய்த தென்திசை பெருவாழ்வு வாழவும் அத்தென்திசையில் ஏற்கனவே வாழ்ந்து பெருமானுக்கு மட்டுமே தெரிந்த திருத்தொண்டர் அருள் பெற்ற வரலாறுகளை நமக்கு ஈந்தருளவும் சிவபெருமானே ஆளாள சுந்தரர் மனதை மங்கையர் மேல் மயில் கொள்ளுமாறும் மங்கையின் இருவரின் 4 விழிகளையும் சுந்தரர் திருமணியையே காணும்படி ஆசை கொண்டு நிற்கும்படி செய்ததும் என்று தெளிவாக காட்டுகின்றார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெரிய புராண பாடலிலே. திருச்சிற்றம்பலம்.